ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் செய்ய போகிறேன். கடுகு, வெந்தயம், வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே போட்டிருக்கிறேன். புளிக்குழம்பு தான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுனால சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையவே போட்டிருக்கேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தான் போட்டேன். சிம்மில் வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு ஒரு 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை அப்படியே புளியும் போட்டிருக்கிறேன். புளி அளவாக போட்டுக்கோங்க. அரைச்ச தக்காளியையும் ஊற்றிட்டு அப்புறம் குழம்பு மசாலாத்தூள் போட்டுக்கோங்க. நான் மசாலா வந்து தனித்தனியாக தான் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த எல்லாத்துலேயும் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். வரமிளகா தனியாகவும் மற்ற பொருளெல்லாம் அது ஒன்றாவும் அரைச்சிருக்கிறேன். மஞ்சத்தூள் பத்தலைன்னு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு வெண்டைக்காய் வந்து தனியாக வதக்கி வச்சுருங்க. நான் அப்படி தான் வதக்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் இந்த குழம்பு கொதித்தோடனே அதில் எடுத்து போட்டுட்டு அப்படியே சிம்மில் வச்சு நல்லா வேக விட்ட வேண்டியதான். இந்த புளிக்குழம்புக்கு வந்து நான் தேங்காய் ஊற்றலை. எப்போவுமே நான் தேங்காய் ஊற்றுவேன். சரி, இந்த டைம் தேங்காய் ஊற்றாமலே செய்யலான்னு சொல்லி தேங்காய் ஊற்றாமல் செஞ்சுருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. என்கிட்ட வந்து நல்லெண்ணெய் இல்லை, நான் கடலெண்ணெயில் தான் செஞ்சுருக்கேன். நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் செய்யுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளிக்குழம்பு